நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் பங்குனி உத்திர திருநாள் அன்று நடைபெற்ற ஆச்சரியமூட்டும் நிகழ்வுகளை, புராணங்களை ஆய்வு செய்து நாம் இந்த சிறிய பதிவில் காணப்போகின்றோம். வாருங்கள் காண்போம். முதலாவதாக, சிவபெருமான் மற்றும் பார்வதிக்கு இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானும் பார்வதி தேவியும் சோமசுந்தரர் மீனாட்சி சுந்தரேஸ்வரராக திருநாமம் தாங்கி மனம் புரிந்த நாளே இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. மூன்றாவதாக, முருகப்பெருமானுக்கும் தெய்வானைக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் திருமணம் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் வள்ளி தேவியும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் அவதரித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அடுத்ததாக, பகவான் ராமர் மற்றும் சீதா தேவியின் திருமணமும், பகவான் கிருஷ்ணர் மற்றும் ருக்மணி தேவியின் திருமணமும், பரதன் மண்டவியின் திருமணமும், லட்சுமணன் மற்றும் ஊர்மிளையின் திருமணமும், சத்ருகன் சுருதகீர்த்தி ஆகியோரின் திருமணமும் நடைபெற்றது இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். அதோடு மட்டுமல்லாமல் ஸ்ரீரங்கநாத பெருமாளுக்கும் ஆண்டாள் தேவிக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான் திருமணம் நடைபெற்றது. அடுத்ததாக, படைப்பு கடவுளான பிரம்மா ஸ்ரீ சரஸ்வதி தேவியை தமது நாவில் அமர்த்தியதும் இந்த பங்குனி உத்திர திருநாளில் தான். இதனைத் தொடர்ந்து மகாலட்சுமி தேவியும் பார்க்கடலில் இருந்து தோன்றிய திருநாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளே. அதோடு மட்டுமல்லாமல் ஈசனின் தவத்தை கலைத்த மன்மதன் எரிக்கப்பட்டு ரதியின் வேண்டுதலால் உயிர் பெற்ற திருநாளும் இந்த பங்குனி உத்திர திருநாளே. காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த திருநாள் மற்றும் பகவான் ஐயப்பன் அவதரித்த திருநாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் என்று புராணங்கள் கூறுகின்றன. இப்படி இன்னும் பல எண்ணற்ற சிறப்புகளை கொண்டது இந்த பங்குனி உத்திர திருநாள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களது ஆதரவை தாருங்கள். மீண்டும் அந்த இறைவனினுடைய நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் என் அன்பான பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்துக்கள்.